அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 27/12/2023. பிரதமை திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் இரவு 11:28 வரை. அதன் பிறகு புனர்பூசம் சமநோக்கு நாள். சித்த யோகம் இரவு 11:28 வரை. நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்றைய விசேஷம் ஆருத்ரா தரிசனம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? முட்செடிகள் அகற்ற, வீட்டை புதுப்பிக்க, சிவபூஜை செய்ய, செங்கல் சூளை பிரிக்க, மின்னணு சாதனங்கள் வாங்க, வாகனங்கள் விற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தண்ணீர் ஊற்றும் வரை செடிகள் வாடுவதில்லை. சிந்தனை ஊற்றி இருக்கும் வரை திறமை எப்போதும் தோற்பதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. வித்தியாசமாக எதையும் யோசிப்பீங்க. மற்றவங்க சொன்னதையே செய்ததையே பண்ணாமல் எல்லாவற்றிலும் வேறுபாடாக பார்க்கக்கூடியவர்கள், எல்லாவற்றிலும் புதுமையை புகுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு தைரியம் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் தடங்களாக இருக்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது. 99.1% எல்லாம் நிற்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால புதியவர்களுடைய நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிரிகள்லாம் உங்கள்கிட்ட எல்லா வகையிலுமே மன்னிப்பு கேட்பாங்க. ஏற்கனவே இருக்கிற கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் நல்ல தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் அன்பா இன்னைக்கு பேசுவாங்க. சக ஊழியர்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, பொய்கள் சேதாரம் இல்லாமல் பொன்னை போல் மின்னுவதால் தான் உண்மைக்கு ஆதாரம் தேவைப்படுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க பொய்யை நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் பொய் பேசினா சீக்கிரமாகவே வளர்ச்சி அடைஞ்சிடலான்னு சிலர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வளர்ச்சி நமக்கு தேவையில்லை. குறுக்கு வழி நமக்கு எதுவும் தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. சீக்கிரமாக சீக்கிரம் போயிடும். அதனால் உண்மையை பேசுவோம், உண்மையாக நடந்துப்போம்.
இருப்போம். தாமதமாக முன்னேறினாலும் தரமான வாழ்க்கை வாழ நினைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நேரடியாக பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. செவ்வாயும் கூட சேர்ந்து பார்க்கறதுனால தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. இனிமேலும் நாம் தலையை சாய்ச்சிக்கிட்டு பொறுமையாக போகக்கூடாது. நமக்கு சேர வேண்டிய உரிமைகள், சேர வேண்டிய சொத்து பத்து எல்லாத்தையும் நாம் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால குடும்பத்தில் அடுத்தடுத்து செலவுகள் இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலை கிடைச்சி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. மக்களுடைய மனநிலை என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. மூத்த அதிகாரிகள் சில நேரம் குறை சொல்லணுமேங்கிறதுக்காக குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் அதிகமாகுங்க. புரியாத சில விஷயங்களும் இன்னைக்கு புரிய ஆரம்பிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள். வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று தீர்மானமாக இருங்கள். துன்பமும் தூசியாக தெரியும். ஆமாங்க, எதுக்கெடுத்தாலும் அழுத்துக்கிறது, சலிச்சுக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே பிடிக்காதுங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய விஷயமாக, மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் ஆர்வமாக ஈடுபட்டு தினந்தோறும் சாதித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே ஒரு சின்னதாக ஒரு அலுப்பு இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். சின்ன சின்னதாக நீங்கள் கோபப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. யாராவது ஏதாவது சொன்னால் கூட நம்மளை தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நினைக்க தோணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார உரிமையில் உங்களுக்கு ஏதாவது அவங்க அறிவுரை சொன்னாங்கன்னா அதுக்காக நீங்கள் அழுத்துக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. பிள்ளைங்க அப்படி இப்படிமா தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் உங்கள் சொந்த கதையையே சொன்னதையே சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அது அவ்வளோ தூரம் சுவையாக இருக்காதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். வியாபாரமும் சுமாராக இருக்கும். மற்றபடி உத்தியோக வகையில் வேலை சுமை இருந்தாலும் சின்ன சின்ன பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளையும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சூரியன் உங்களுடைய ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால அலட்சியமாக இருக்காதீங்க. ஆரோக்கியத்தில் அதே மாதிரி சுவைக்காக ருசிக்காக எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு சரியில்லைன்னு சொல்லாதீங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை, வசதியில்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை. ஆமாங்க, காசு பணம் நல்லா ஓட்டம் கையில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஓடி வராங்க, தேடி வராங்க. அதே நமக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துட்டால் யாரும் ஏறெடுத்து நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் காசு பண்ணுற வேலை தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பக்குவத்துடன் நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
ஓரளவு பரவாயில்லைங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஞாபக மறதி கொஞ்சம் இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, வேலை ஆகணும்னா ஓடி வராங்க, அன்பாக பேசுகிறாங்க, வேலை முடிஞ்ச பிறகு பார்த்தா நம்மளை எதிர்த்தாப்பில் பார்த்தா கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் சில மனிதர்களை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவதெல்லாமே உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போனால் கூட நம்மளை பற்றி என்னென்னமோ கதையாக பேசிக்கிறாங்க. சில நேரம் அதெல்லாம் நினச்சா சிரிப்பாக இருக்குது, சில நேரங்களில் வருத்தமாக இருக்குதுன்னு மனசுக்குள்ளார சொல்லிட்டு இருப்பீங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால எந்த சிக்கல் வந்தாலும் இப்போ நீங்கள் ஜெயிச்சு காட்டிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் திறமசாலிங்கிறத நிரூபித்து காட்டி கொண்டு இருக்கீங்க. போட்டிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு, கௌரவ பதவிகள் எல்லாமே உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், கூடுதல் லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நிம்மதி கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே பணவரவு, வெற்றி, பதவி எல்லாமே உண்டுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாகவும் திடீர் பயணங்கள் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, முடிவெடுத்தவுடன் ஒருபோதும் தயங்காதே, அதுவே தோல்விக்கான துவக்கமாகிவிடும். ஆமாங்க, முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. எடுத்த எடுப்பிலேயே முடிவை சொல்லிடுவீங்க. முடிவை சொல்லிட்டீங்கன்னா அதிலேருந்து ஒருபோதும் மாற மாட்டீங்க. இதுக்கெல்லாம் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்களெல்லாம் சுலபமாக நிறைவேறும். பணவரவு இன்னைக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நல்ல விதத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மனசில் இருந்து வந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்சு அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நேரத்தில் சாப்பிட்றது, நேரத்தில் தூங்குறது, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அவசியம் ஆகுதுங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு முன்ன மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க வேண்டாங்க. கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய படிப்பு, அவங்க உத்தியோக விஷயங்கள், அவங்களுடைய எதிர்காலம் அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கணும். இந்த போட்டி உலகத்தில் அவங்க ஜெயிச்சிருவாங்களா, எப்படி முடியும், அவங்க இன்னும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணுமே, இன்னும் கொஞ்சம் அவங்க அக்கறையாக இருக்கணுமே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, செவ்வாயோட யோகாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. வீடு விற்கிறது, வாங்கிறது, வீட்டு மனை வாங்கிறது, அதற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி வாயை கட்டி வைத்த கட்டி நீங்கள் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்த சொத்துக்களில் தங்க நகைகள், வீடு மனை வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இப்போ கூடி வந்திருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவு இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எல்லாம் இருந்தாலும் இல்லை என்பார் பலர். எதுவும் இல்லை என்றாலும் எல்லாம் இருக்கிறது என்பார்கள் சிலர். உங்களை யாராவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் சொல்லிக்காமல் எனக்கென்ன ரொம்ப அருமையாக இருக்கேன், அற்புதமாக இருக்கேன், ஏதோ கடவுள் என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல
செவ்வாய் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் வெற்றியடையும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல பேருங்க. முன்னைய விட இப்போ எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்வரிசையில் உங்களை உட்கார வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் கூட அதையும் தாண்டி நீங்கள் முன்னேறின்னு இருக்கீங்க. அதனால தாங்க எல்லோருடைய பார்வையிலும் இப்போ நீங்கள் பட ஆரம்பிச்சிட்டிங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு உதவுற மாதிரி ஏதாவது நாம் சேமிக்கணும், அல்லது ஒரு சொத்தை வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலைக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வாழ்க்கை துணையோட ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குது. எல்லா வகையிலுமே கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற ஜாபில் உங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கேள்வி என்ன என்றே தெரியாது, ஆனால் பதில் எழுத வேண்டும். அதுக்கு பெயர் தான் வாழ்க்கை. ஆமாங்க, தினந்தோறும் எத்தனையோ சவால்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. இன்னும் எத்தனை காலம்தான் இப்படியெல்லாம் இருக்குங்கிற ஏக்கத்தோடு தான் இருக்கீங்க. ஆனாலும் எல்லா வகையிலுமே போராடி ஜெயித்து காட்டக்கூடிய போராளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். கோர்ட்டு கேஸை ராசியாக பேசி முடிவெடுக்கலான்னு பெரியவங்களை வச்சு பேசி முடிவெடுப்பீங்க. 5 வருஷ பிரச்சனை தாங்க இன்றைக்கி தாங்க தீர்ந்துச்சு, இப்போ தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இனிமேல் தாங்க கொஞ்சம் எனக்கு ஒரு தெம்பு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு, கௌரவ, பொறுப்பு, பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறது. அந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் புதனும் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவருக்கு மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வியாபாரத்தில், அதாவது பங்குதாரருடன் இருந்த சலசலப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதல் லாபமும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் சோர்வு களைப்பும் இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கழுகுகளுடன் பறக்க வேண்டுமென்றால் வாத்துக்களுடன் நீந்துவதை முதலில் நிறுத்த வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க நாம் ரொம்ப பெருசாக வரணும், பெருசாக முன்னேறணும் அப்படின்னாலே பெரிய எண்ணங்களை மனசுக்குள்ளார வளர்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பொறாம குணம் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு பெரிய லட்சியங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால அதிகார பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரனும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஃப்யூச்சர் திட்டங்கள் எல்லாம் மனசுக்குள்ளார தயாராகின்றே இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோபுரத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். சின்ன சின்ன விவாதங்களும் குடும்பத்தில் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைய தினம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. அதே மாதிரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாமே இருந்து கொண்டு இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி சிடு சிடுன்னு பேசுனீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. மனசுக்குள்ளாரையும் ஒரு நிம்மதி இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருக்கணுங்க. அடுத்தவங்க ஏதாவது சொன்னால் பொங்கி எழுந்து கோவப்பட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சும்மா பழைய விஷயங்கள்லாம் ஏதாவது பேசினா அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுடுங்க. சில நேரங்களில் காதிருந்தும் கேட்காத மாதிரி நடந்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டம பாதிப்புகள் எல்லாமே விலகிறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனமே தேடலை நிறுத்திவிட்டால் மனதிலே அமைதி எப்போதும் குடியிருக்கும். ஆமாங்க, சிலர்லாம் வண்டி வாங்கணும், அப்புறம் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இன்னும் 4 வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. சின்னதாக இருந்தாலும் சொத்து குறைவாக இருந்தாலும் மனசுக்குள்ளார நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களை நேருக்கு நேராக பார்க்காம 9வது பார்வையால் பார்த்துட்டு இருக்கார். பாக்கிய பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் இருந்த அந்த சின்னதாக இருந்த சுருக்கங்கள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். சின்னதாக ஒரு இளமை உங்கள் முகத்தில் எட்டி பார்க்கும். பார்க்குறவங்க, என்னங்க டயட்டில் இருக்கீங்களா, வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா, அழகாக இருக்கீங்களே, நாளுக்கு நாள் இளமையாக மாறிக்கிட்டே போகிறீங்களே அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் கோவப்பட வேண்டியிருக்கும். சிலர்கிட்டெல்லாம் கோவப்பட்டு பேசினா தான் சரியாக இருக்குது. அனுசரித்து நாம் அமைதியாக கொஞ்சம் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு பேசுனா நம்மளே ஏமாற்றிட்டு போயிடுறாங்கங்க. அதனால தான் அவர்கிட்ட அப்படி பேசினேன் அப்படின்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து நீங்கள் சொல்லுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய சின்னதாக அவங்களால செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. நாம் உழைக்கிற உழைப்புக்கும் கொடுக்குற தரமான பொருளுக்கும் இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தால் நல்லா இருக்குமே நினச்சின்னு இருக்கீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கூடுதல் லாபம் வரதுக்கான சூழல் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. எப்பயுமே நீங்கள் அலுவலகத்தில் முன்னால் நிற்பீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்க்குறேன், நான் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு நிற்பீங்க. இன்றைய தினத்திலும் உங்களுடைய உத்தியோகத்தில் அலுவலகத்தில் ஆர்வமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கி வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் வந்தது எதுவுமே சொல்லி கொடுக்காமல் போவதில்லை. ஆமாங்க, நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும்
அது மூலமாக 4 விஷயங்களை நாம் கற்றுக்குறோங்க. அதே மாதிரி நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் அவங்க மூலமாகவும் 4 அனுபவ அறிவு நமக்கு கிடைக்குதுங்க. அதனால தாங்க எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேங்கிற தத்துவார்த்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. இதெல்லாம் நம்மால் முடியுமா, நம்மால் எப்படி முடியும், அதுக்கெல்லாம் இவ்வளோ வேணுமே அவ்வளோ வேணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. அது மாதிரி நீங்கள் வியந்து போன சில காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். முடியாததையும் முடித்து காட்டக்கூடிய வல்லமை இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் சாதித்து காட்டுவீங்க. அதே மாதிரி ராகுவும் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வேறு இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. பழைய பணம், வரவேண்டிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பாக்கி தொகைகளும் இன்றைய தினத்தில் வசூலாகும். முக்கியமான நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் கையெழுத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதலாக வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், மூத்த அதிகாரிகளுடன் நல்ல பேர் எடுக்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதித்து காட்டுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே மிகச்சிறந்ததாகும். ஆமாங்க, அதனால தான் ஏமாறாதே ஏமாற்றாதே அப்படிங்கிற கொள்கையை வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டு முடிந்தால் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்வோம், இல்லைன்னா அமைதியாக நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் மனசுக்குள்ளார இருக்குங்க. அதே மாதிரி இந்த 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால எல்லாம் முடிகிற மாதிரி வந்து ஆனால் முடியாமல் அப்படியே நிற்கிது, கை கட்டினது வாய் கட்டலையேங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் கலங்கி கொண்டே இருப்பீங்க. நேரம் கிடச்சிதுன்னா நீங்கள் திருநள்ளாறு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்துட்டு வரலாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் இருக்கிற பைரவருக்கு விளக்கேற்றுறதுனால இந்த தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பக்கம் புது முயற்சியில் வெற்றி தான், ஆனால் எடுத்தெடுப்பில் எந்த வெற்றியும் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் அதெல்லாம் நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்களே நினைத்து கொள்வீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு எல்லாமே பெருகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதித்து காட்டுவீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு களைப்பு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, உருவத்தை காட்டும் கண்ணாடி உள்ளத்தையும் காட்டியிருந்தால் இங்கு பலரின் வேஷம் என்றோ தெரிந்திருக்கும். ஆமாங்க, எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து எல்லோரையும் நல்லவர்களாக நினைத்து ஏமாந்து நலிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. வெள்ளைக்கு சல்ல இல்லைங்க, என்ன இருந்தாலும் நமக்கு கடவுள் துணை இருக்கார். மனுஷன்தான் ஏமாற்றிட்டு போகிறாங்க, ஆனால் தெய்வம் நம்மளை ஏமாத்தாது அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. 4ஆம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களை இன்றைக்கி நீங்கள் பேசலாம். பாகப்பிரிவினை அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 7.5 சனியில் விரயச்சனி இருக்கிறதுனால வீட்டை இடிச்சிட்டு கட்டலாமா இல்லை கொடுத்துட்டு கட்டின வீடு வாங்கலாமாங்கிற யோசனைகள் இருந்து கொண்டு இருக்குது. கட்டின வீடு வாங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது. அதுவும் அப்பார்ட்மெண்ட்டில் கீழ்த்தரைத்தளம் இல்லாமல் மேலடுக்கில் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதாவது மாறி மாறி சின்னதாக குழப்பங்கள் வரும். ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகுங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடமும் நீங்கள் பாசமாக நடந்துப்பீங்க. உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட நடராஜர் 10. அதிலே சிவபெருமான் தில்லையிலே சிதம்பரத்திலே எப்படியெல்லாம் நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிறத பற்றி அந்த பதிகத்திலே ரொம்ப அற்புதமாக பாடப்பட்டிருக்குங்க. அவனின்றி எதுவும் அசையாது, சிவனின்றி ஓர் அணுவும் இசையாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அப்போ உலக மக்களுடைய இயக்கங்கள், உலக உயிரினத்தினுடைய இயக்கங்கள் இந்த பூமிக்கு பெருமையாக, பூமியினுடைய இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது சிவனுடைய அந்த திருத்தாண்டவம் தாங்க. ஆமாங்க, இன்றைய தினம் எல்லாம் வல்ல ஈசன் ஆகிய சிவபெருமான் தில்லையிலாகிய அந்த சிதம்பரத்திலே நடனம் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான ஆருத்ரா தரிசனம் காணக்கூடிய அருமையான நாளாகும். அறிவியல் அறிஞர்கள், உலகளவில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் அந்த சிவனுடைய இயக்கத்திலே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படிங்கிற மின் துகளுடைய அசைவுகளும் இயக்கங்களும் அடங்கி இருக்குங்கிறத அற்புதமாக கண்டறிஞ்சிருக்காங்கங்க. இன்றைக்கும் உலகளவில் பல பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவியல் கூடங்களில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் அந்த நடராஜ பெருமானுடைய அந்த தில்லை அம்பலத்தானுடைய நடன காட்சியில் அடங்கிய சிலைகளை இன்றைக்கும் நீங்கள் உலகளவில் செல்லும் பொழுது பார்க்கலாங்க. எத்தனையோ பெருமைகள். சிவபெருமான் 108 நடனங்கள் இதுவரைக்கும் ஆடியிருக்கிறார். அதில் தனியாக 48 நடனங்கள் ஆடியிருக்கிறார். அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருவாதிரை திருநாளாகிய இன்றைய தினத்திலே ஆடியிருக்கக்கூடிய அந்த திருநடனம்தான் ரொம்ப அற்புதமான திருநடனமாகும். ஆருத்ரா அப்படின்னாலே நனைக்கப்பட்டது, அதாவது எல்லாமல்ல ஈசனுடைய பக்த கோடிகளுக்களுடைய இதயங்களையெல்லாம் நனைக்கக்கூடிய அற்புதமான திருநாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. பதஞ்சலி முனிவர், ஸ்ரீ வியாகரபாதர் முனிவர், இந்த 2 முனிவர்களும் கடுமையாக தவம் இருக்கிறாங்க. சிவபெருமானுடைய திருநடனத்தை நாம் காண வேண்டும்.
பல லட்சம் ஆண்டுகள் அவங்க தவம் இருந்தாங்க. அந்த தவத்தின் பயனாக சிவபெருமான் தில்லையிலே நடனம் ஆடிய அற்புதமான திருநாள் தான் இன்றைய திருநாள். இதெல்லாம் காண்பதற்கு கண்கோடி வேண்டும். நமக்கு நல்ல குடுப்பன நல்ல யோகம் இருந்தால் தான் இன்றைய தினத்தில் சிவபெருமான் ஆடக்கூடிய அந்த திருநடனத்தை நாம் எல்லாமல்ல சிவபெருமான் ஆலயங்களிலே காண முடியுங்க. இன்னொரு பக்கங்க, சிவபெருமான் எப்பொழுதுமே எளிமையானவர். ஈசனானவர் தன்னுடைய பக்தர்களுடைய மனதை சோதிப்பதே அவருக்கு வேலையாகும். சேந்தனார் அப்படிங்கிறவர் ஒரு விறகு வெட்டி. அவர் தினந்தோறும் காலையில் கிளம்புவார், விறகு வெட்டுவார், அந்த விறகை விற்பார், அதுக்கு தகுந்த தானியங்களை கொண்டு வருவார். அதை அவங்க மனைவி சமைத்து சிவனடியாருக்கு உணவளித்த பிறகு தான் இவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க. அன்னைக்கும் கிளம்புறார், விறகு வெட்டுறாரு. ஆனால் கடுமையான மழை, விறகை வாங்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா விறகு நனைஞ்சி போச்சு. நனைஞ்சி போன விறகை வச்சுட்டு எப்படி சமைக்க முடியும்? அதனால் யாரும் வாங்குற தயாராக இல்லை. சரின்னு வெறுங்கையோடு வரார். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வரார். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறார். உடனே வெல்லம், அதுக்கடுத்து அந்த திணை மாவு இருந்ததை கலந்து அவங்களுக்கு கொடுக்குறார். மீதம் இருந்த ஒரு 7-8 காய்கறிகளை அதை நறுக்கி அதில் சின்னதாக கூட்டு பண்ணி 2 பேரும் தராங்க. அதனால தான் இன்றைக்கும் ஈசனுக்கு அந்த திருவாதிரை களி, அதுக்கடுத்து காய்கள் அடங்கிய அந்த கூட்டு அதை தராங்க. அது சிவபெருமானும் உண்டு விட்டு செல்கிறார். பிச்சாடனராக உண்டு விட்டு செல்கிறார். இதெல்லாம் வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ஈசன் ஆனவர் நம்முடைய மனதை தான், நமக்கு எப்படி இருக்குது மனசு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வரார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் வணங்கிறது நல்லதுங்க. சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஓரியன் குரூப்பில் 5 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு நட்சத்திரமாக இருப்பது திருவாதிரை. இந்த மார்கழி மாதத்தில் தனுசில் சூரியன் இருக்க, மிதுனத்தில் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளிலே எல்லாம் வல்ல ஈசனை நினைத்து இன்றைக்கி நாம் வணங்கினோம்னா நமக்கு எல்லா நன்மைகளும் இருக்கும். இந்த ஆருத்ரா தரிசனம் ஆகிய இன்றைய நாளிலே விரதம் இருந்தால் குடும்பம் நிம்மதி அடையும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் இருக்கும், பணவரவும் இருக்குங்க. அதனால் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, நிமலனடி போற்றி என்று எல்லாமல்ல ஈசனை வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் அடைவோம், பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களை, ஆருத்ரா தரிசன திருநாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல ஆடல் அரசனாகிய ஸ்ரீ நடராஜ பெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் சோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.